ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्. நாம இந்த செஷன்ல நாம ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டம் 97ல இருந்து 108 லைன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஆயோத்யக ஜனமுக்திதராம் ஆயோத்யக ஜனமுக்திதராம். அயோத்தியா ஜன மக்களுக்கு முக்தி அளித்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு. காலன் வந்து இந்த மாதிரி உங்களுடைய டைம் பீரியட் வந்து முடிய போறது அப்படின்னு சொன்னோட சேம் டே அன்னைக்கே வந்து he decides to leave his physical form. ராமச்சந்திர பிரபு வந்து பரதனை சொல்றார், நீ வந்து இந்த இது எடுத்துக்கோ, நீ வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னோட, இல்ல இல்ல நானும் உங்க கூட வருவேன், உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன். சத்ருக்னனை கேட்டா, இல்ல இல்ல நானும் விட்டுட்டு இருக்க மாட்டேன் என்னால அப்படின்னு. சிட்டிசன்ஸ் ஆஃப் அயோத்தியா, எல்லா அயோத்தியா ஜன மக்கள், அவ மாத்திரம் இல்ல, அங்க இருந்த ஒரு ஆண் பெண் குழந்தை, அங்க இருந்த வேதம் படிச்ச பண்டிதர்களா இருக்கட்டும், அவருடைய மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அங்க அக்ரிகல்ச்சர் பண்றவாளா இருக்கட்டும், விவசாயிகள், நெசவாளிகள், அங்க இருந்த வேலை புரிஞ்சுட்டு இருந்தவா அத்தனை பேரும் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருக்கும் என்னன்னா, ராமச்சந்திர பிரபுவை விட்டுட்டு அவரால இருக்க முடியாது. அவர் முதல்லயே அவர் காட்டுக்கு போன போதே அவ பின்னாடி எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இருந்தா. எப்படி அவர் ராமர் அவள்லாம் ஏமாத்திட்டு அவர் வந்து காட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. அதனால இன்னொரு முறை அவளால ராமச்சந்திர பிரபுவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கறதுல அவ தெளிவா இருக்கா. அவ மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு ஆடு மாடு பசுல இருந்து எல்லாம் ராமச்சந்திர பிரபுவோடய போகணும்னு நினைக்கிறது. சுக்ரீவன் எல்லாரும். இப்போ வந்து விபீஷணன், ஆஞ்சநேயர், ஜாம்பவான் இவாள்லாம் மாத்திரம் ராமருடைய ரெக்வெஸ்ட் படி அங்கேயே இருக்கா, பூமியில தங்கிடுறா. பாக்கி எல்லாரும் அவ சொன்ன அன்னைக்கே ஒரு எந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற தன்மையோட இருந்திருப்பா, எந்த அளவுக்கு ராமர் மேல அவ வந்து பக்தி வச்சிருந்திருப்பா, எந்த அளவுக்கு அவ ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ளவாளா இருந்திருப்பான்னா, அவளுக்கு என்ன வேணும்னு ஒரு டிசிஷன் எடுக்க கூட ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்லல. அன்னைக்கு ராமர் சரையுல இறங்குறாருன்னா எல்லாரும் இறங்கறதுக்கு ரெடி, எல்லாரும் ராமரோட கலக்கணும், அவ்வளவுதான், வேற தாட்டே இல்லாம இருந்தா. ராமரும் அவளுடைய எண்ணங்களை புரிஞ்சுட்டார். அப்போ லவனையும் குஷலையும் லவனை வந்து நார்தன் கோஷலத்துக்கும் தெற்கு பகுதியை வந்து குஷனுக்கும் கொடுத்துட்டு அவளை ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி சரையு நதி தீரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வைபவம் மாதிரி நடக்கிறது. எல்லாரும் சரையு நதியில அவரோட இறங்கி எல்லாரும் ஒன்னா கலந்து அவளுடைய பிசிக்கல் ஃபார்ம் சுட்டுட்டு எல்லாரும் ஒன்னா பிரம்மனோட இணைஞ்சு விடுறா. எல்லாருக்கும் முக்தி அளித்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு, அயோத்திய ஜன மக்களுக்கு முக்தி அளித்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஆயோத்யக ஜன முக்திதராம். விதிமுக விபுதானந்தகராம் விதிமுக விபுதானந்தகராம். ராமாவதாரம் முடிஞ்சு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு திரும்ப அவருடைய ஹெவன்லி அபோர்டுக்கு போயிட்டு இருக்கார். இப்ப சரையு தீரத்துல அவர் வந்து அவருடைய பிசிக்கல் ஃபார்மை விட்டு அவர் மேல டிவைன் ஃபார்முக்கு வந்தோடனே அங்க நிறைய எல்லாரும் தேவாதி தேவர்கள், பிரம்மாஜி, சிவன், சிவபெருமான் எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் பயங்கர கொண்டாட்டமா இருக்கு, குதூகலமா இருக்கு, ஒரு வெற்றியா இதை வந்து செலிப்ரேஷன் மோட்ல இதை பாக்குறா வந்து. ஏன்னா ராமாவதாரம்ங்கிறது ஒரு பர்பஸ்க்காக அவர் வந்து இங்க வந்தார் இல்லையா, பூமிக்கு வந்தார், அவதரித்தார், அவதரதி, அதனால்தான் அவதாரம். பகவான் வந்து இங்க ஒரு மனித உருவம் எடுத்துக்கொண்டு நமக்கெல்லாம் நம்மள சம்ரக்ஷணம் பண்ணணும்னு வந்தது வந்து பிறவி கிடையாது, அது வந்து அவதாரம், அவதரதி, இறங்கி வருதல், கருணைனால நம்மள காக்கிறதுக்காக இறங்கி வந்தது தெய்வம். திரும்ப அந்த மானுட உடலை உகுத்து அது போகும்போது மற்ற தேவாதி தேவர்கள், மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு பயங்கரமா பூமாரி புழிஞ்சு அங்க ஒரே செலிப்ரேஷன் மோட்ல இருக்கா எல்லாரும்.
திரும்ப விஷ்ணு ஸ்வரூபம் அங்க வந்துடுறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஒரே பரபிரம்மன் தான். அதுக்கு அதோடைய 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து சிருஷ்டி பண்றது, ஒண்ணு ஸ்திதி பண்றது, அதுக்கப்புறம் ஒண்ணு லயம் ஒடுக்கிறது. இல்ல ப்ரொடெக்ஷன் வந்து விஷ்ணு ஸ்வரூபம் பண்றது. விஷ்ணு தான் வந்து நம்மளை எல்லாம் காத்து ரட்சணம் பண்றார். அந்த விஷ்ணு ஸ்வரூபம் தான் ஸ்ரீராம அவதாரமாக இங்க இறங்கி வந்து நம்மளுக்கு எல்லாம் கிருபை பண்ணிட்டு திரும்ப அங்க அதோடைய ஸ்வஸ்தானத்துக்கு திரும்ப போறது. இந்த நாமாவளியில என்ன சொல்றாருன்னா, விதி முக அப்படின்னா பிரம்மாஜி, விபுதாங்கிறதுக்கு ஜென்ரலி வைஸ் மென் அப்படின்னு அர்த்தம். புத்தைஹி, புத்தா அப்படின்னா நன்கு அறிந்தவர்கள், நன்கு படித்த ஞானிகள்னு அர்த்தம். விபுதா இந்த இடத்துல தேவாதி தேவர்கள், சிவபெருமான், எல்லாம் மற்ற கந்தர்வர்கள், யக்ஷர்கள் யாரெல்லாம் அங்க இருக்காளோ செலஸ்டியல், இதுல அவ எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இதுல நாகர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. விஷ்ணு பகவானுடைய திரும்ப அவர் வரத்துக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. விபுதா ஆனந்தகரம், அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸ்வஸ்தானத்துல இனிமே 3 பேரையும் பார்க்கலாம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணு ஸ்வரூபமாகவும் சிவபெருமானும் அங்கேயே இருப்பார், பிரம்மாஜியும் அங்கேயே இருப்பா, 3 பேரையும் ஒன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்த கழிப்புல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. விதி முக விபுதா நந்தகரம் तेजोमय निज रूपकराम् तेजोमय निज रूपकराम् ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலத்திலயும் சரி, எல்லா காலத்திலயும் சரி, இன்றைய வரையிலும் உலகனைத்திலும் யாரு ராமாயணம் படிச்சாலும் அவளுடைய ஹிருதயத்துல ராம பக்தி உண்டாகாம போகவே போகாது. அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அவர் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தார். அப்படியே ஒன்றும் பிரின்ஸா கடைசி வரைக்கும் வெறும் தர்ம பரிபாலனை பண்ணிட்டு அப்படி இல்லை. அவருடைய பர்சனல் சேலஞ்சஸே எக்கச்சக்கமானது அவர் ஃபேஸ் பண்ணினது. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் மனிதனுக்கு வந்து அவன் என்ன ஆவான்னு தெரியாது. ஆனா அது எல்லாத்தையும் எவ்வளோ அழகா தர்மமா ஹேண்டில் பண்ணி ஒரு போர்க்களத்துல எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய ஒய்ஃபை அபகரிச்சுட்டு போனவன்ட்ட கூட ஒரு தயை, ஒரு கருணை, அவன்கிட்ட கையில அவன் வந்து நிராயுத பாணியா நிற்கும் போது அவனுக்கு அப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறார். நீ போ, உனக்கு நான் விடுறேன், வந்து நீ போய் மரியாதையா நீ வந்து சீதாமாவை சரண்டர் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ண ஆச்சு. அப்ப கூட ராவணனுக்கு வந்து வரைக்கல, போய் மண்டோதரிட்ட பயங்கரமா புலம்பினான். ராவணனே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ராவணன் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்டிருக்கான். குபேரன் எத்தனையோ தேவர்கள் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சிருக்கான். ஆனா முதல் முறையா he was so wonderstruck. இப்படி கூட ஒரு ஆளா, வேல்யூஸ் அதுதான் அந்த அவருடைய மைட் அப்படி இருந்தது, அவருடைய ஃபார்ம் அப்படி இருந்தது. பட் அதை தாண்டியும் வந்து அவருடைய வேல்யூஸ், அந்த இடத்துல கூட ஒரு தயை, ஒரு கம்பேஷன் அவர் காமிக்கும் போது அதை பத்தி ஸ்லாகிக்காம இருக்க முடியல ராவணனால. போய் சொல்லி இப்படி கூட யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி போய் அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்றான். முதல் முறையாக நிஜமாவே ஒரு மைட்டி ஹீரோ கூட ஒரு சண்டை போடுற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒத்துக்காம இருக்க முடியல ராவணனால. இந்த மாதிரி ஒரு யார், ஒரு குரங்காக இருக்கட்டும், அணிலா இருக்கட்டும், ஒரு போட்டுக்காரனா இருக்கட்டும், ஒரு ஹண்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் சகோதரிகளாக குழந்தைகளாக தன்னுடைய பீப்புளா ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடோட எல்லார்கிட்டையும் அன்பை மட்டுமே பரிமாறி அப்படி வாழ்ந்த ஒரு தெய்வம். சாதாரணமாக ஒரு உலகத்துல தபஸ்லாம் பண்ணி யாரு வந்து நிறைய ஜப தபங்கள்லாம் பண்றாளோ, பூஜை கிரமங்கள் பகவானே பிடிச்சின்னு வாழறாளோ, அவளை பார்த்தாலே தெய்வீகமா இருக்கும். சொல்லுவோம், நம்ம ஜென்ரலா சொல்லுவோம், எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கா இவா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு டிவினிட்டி தெரியும் அவ கிட்ட. பழுத்த பழமா எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி, குழந்தையா இருக்கட்டும், அப்பா தேஜஸா இருக்கு அந்த குழந்தைய பார்த்தாலேன்னு சொல்லுவோம். வயசானவாளை பார்த்தாலும் சொல்லுவோம். எனி ஏஜ் நம்ம இதை சொல்லுவோம். அந்த உண்மையாவே தெய்வம் வந்து இப்படி வாழும் பொழுது அதனுடைய டிவைன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா வந்து ஷைனிங் வித் ரேடியன்ஸ், பியூட்டிஃபுல்லா வந்து தேஜோமய, அதான் அதோடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். பிசிக்கல் ஃபார்மை விட்டுட்டு அது கிளம்பும் பொழுது ஃபுல் டிவைன் ரேடியன்ட் லைட், எங்க பார்த்தாலும் கண்ணை பறிக்கிறது. அதனுடைய நிஜ ஸ்வரூபமா தான் அதை எடுத்துட்டு உலகத்தை விட்டு கிளம்புறது. தேஜோமய நிஜ ரூபகராம்.
संसृतिबन्धविमोचकरां 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 संस्ருதி அப்படின்னா இந்த சம்சாரம், இந்த சம்சாரம்ங்கிற அந்த பந்தம் இருக்கு இல்லையா? நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மையாவே நம்ம வச்சுட்டு இருக்கிற பொருள், நம்ம இருக்கிற இடம், நம்ம எத்தனையோ சாமான்களை வாங்கி சேர்த்துக்கிறோம், உறவினர்களை சேர்த்துக்கிறோம், யாரையும் விட்டு கொடுக்க கூடாது, எல்லார்ட்டையும் நம்ம வந்து ஒரு டச்லயே இருந்துட்டு இருக்கணும், இவாள்லாம் தான் நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலக பொருட்கள், உலக விஷயங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுல. அது பொருளா இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய பொருட்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட தனம் தானியம் என்ன வேணா இருக்கலாம் அது. ஆனா இது எல்லாமே வந்து நிலையற்றவை. இது எல்லாமே வந்து ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் எது நமக்கு ரொம்ப அமிர்தமா இருக்கோ அதே நாளைக்கு நமக்கு விஷமா மாறலாம். இது எல்லாமே நிலையற்றவை, அனித்தியமானவை, நம்மை கட்டுண்டு கிடக்கக்கூடியவை, அதாவது கட்டுப்படுத்தக்கூடியவை. நம்மள வந்து எல்லாமே வந்து என்னன்னா நம்மள வந்து அடிமைப்படுத்தக்கூடியவை, நம்மளுக்கு விடுதலை கொடுக்காது. இது எல்லாமே நம்மள அடிமைப்படுத்தும். ஒரு நாளைக்கு இப்படி பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கு, ஒரு மாலுக்கு போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வரோம், அதோட தீர்ந்து போயிடுறது இல்ல. இன்னும் அடுத்த மாசம் புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணா அதுக்கு போகணும்னு இருக்கு. நிறைய காசு விரயம் பண்றோம், நேரத்தை விரயம் பண்ணுறோம், நம்ம எனர்ஜி எல்லாம் வீணாக்குறோம் இது தெரியாம. எவ்வளவோ விஷயங்கள்ல பின்னாடி நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து உண்மையாவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில பார்த்தோம்னா இதெல்லாம் அனித்தியமானவை, நம்மள பந்தப்படுத்தக்கூடியவை, எல்லாமே வந்து துக்கம் கலந்தவையா இருக்கு. எல்லாம் அதுக்கு பின்னாடி குத்து இல்லாம எதுவுமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கல. ஆனந்தம் நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஒன்லி டெம்பரவரியா இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு பெர்மனன்ட் செக்யூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா அதுக்கே அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத போது அது எப்படி அதை நம்மளுக்கு கொடுக்க முடியும்? அதனால உலக விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரிதான். இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், வாழறோம், இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கு, இதெல்லாம் நம்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல புடவைகள் வாங்கிக்கிறதோ, நல்ல துணிமணிகள் வாங்கிக்கிறதோ, ஒரு செலிப்ரேஷன் பண்றதோ, அது எதையும் குறைச்சிக்க வேண்டாம். ஆனா இதை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. இதுதான் எனக்கு வந்து சந்தோஷம், இதுதான் எனக்கு வந்து பரமானந்தம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அங்கதான் நாம ஏமாந்து போயிடுறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நம்ம வந்து பெஸ்டா ஆக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கணுமே தவிர, ஒரு உலக நாடகத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் வேற வேற கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரத்தை எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா, தர்மமா, நல்ல சந்தோஷமா, எல்லார்கிட்டையும் அன்பை பரிமாறி நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்து நல்லபடியா இதை வாழணுமே தவிர இதுல மாட்டிக்க கூடாது. இதை இந்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது ராமாவதாரத்தோட முக்கியமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட பேலஸ்ல வாழ்ந்தா கூட ராமர் எப்படி இருந்தார்? நீ கிளம்புப்பா காட்டுக்கு அப்படின்னோட ஒரு வார்த்தை சொல்லலையே. என்னன்னாலும் சரி, தர்மத்துல இருந்து விலகவே இல்லையே, கொஞ்சம் கூட விலகாம வாழ்ந்து காட்டியது இல்லையா அந்த தெய்வம். அதுகிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கு. நிறைய அரக்கர்களை எல்லாம், அசுரர்களை எல்லாம் எத்தனையோ இடத்துல கொன்று நம்மை காப்பாற்றினார் இல்லையா? உலக மக்களை காக்கிறதுக்காக, முனிவர்களை காப்பாற்றுவதற்காக, எல்லாருக்காகவும் க்ஷேமம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நிறைய இடத்துல வதங்கள் செய்தார். ஆனா வந்து உண்மையாவே நமக்கு அவர் அனுகிரகம் பண்றது இல்லையே. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நமக்கு எத்தனையோ உள் பகைவர்கள் இருக்காங்க, நமக்குள்ளார எத்தனையோ அசுரர்கள் இருக்காங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற எத்தனையோ பகைவர்கள், உள் பகைவர்கள் நமக்கு இருக்காங்க. அவங்களையெல்லாமும் நாம ஜெயம் கொள்ளணும் அப்படிங்கறதா. நம்ம அதெல்லாம் பண்ணினா நமக்கு முக்தி. இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ராமாவதாரம். வேல்யூஸ் தான் ராமர்கிட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டியது. ராம குணங்கள், ராமர் எப்படி வாழ்ந்தார், அதை தான் நம்ம உள்ளுக்கு கொண்டு போக வேண்டியது. சம்ஸ்ருதி பந்த விமோச்சகராம், நம்ம எல்லாம் இந்த சம்சாரம்ங்கிற பந்தத்திலிருந்து விடுவித்து முக்தி அளிக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை நாம சரணாகதி பண்றோம். தர்ம ஸ்தாபன தத்பர ராம், தர்ம ஸ்தாபன தத்பர ராம். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்டுவதில், அதையே
ஒரு உயர்ந்த லட்சியமாக கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமருடைய வாழ்க்கை ஃபுல்லா அட் ஆல் ஃபேசஸ், அட் ஆல் ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும். அதுக்குதான் அவருடைய என்டையர் ஃபோக்கஸ் எல்லாம் அதுலதான் இருந்தது. அஸ் அ சன், கௌசல்யா அம்மாவோட குழந்தையா, தசரதருடைய குழந்தையா, கைகேயி மாதாவோட குழந்தையா, பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் இவாளுக்கெல்லாம் அண்ணாவா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு நல்ல ராஜாவா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எதுலெல்லாம் எப்படியெல்லாம் தர்மத்தை பாலனை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அந்த இடத்துல எப்பெல்லாம் வந்து அசுரர்களை கொல்லணுமோ அதெல்லாம் வந்து அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதுக்காக தூக்கம், பாக்கி எந்த விதமான ஒரு ரெஸ்டே இல்லாம எதை பத்தியும் செல்ஃப்லெஸ்ஸா போய் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதுலதான் அவருடைய முழு கவனமும் இருந்தது இல்லையா. ஒருத்தர் வந்து தர்மத்தை பாலனை பண்ணணும்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும், மற்றவா மேல ரொம்ப அக்கறையோட இருக்கணும். யாரு செல்ஃபிஷா இருக்காளோ அவளால தர்மத்தை, ஏன்னா நடுநிலைமைன்னு யோசிக்கவே முடியாது. யாரு செல்ஃபிஷா இருக்காளோ அவளுடைய பீப்புள், என்னுடைய விஷயம், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு தான் அவளால யோசிக்க முடியும். மற்றவர்களை பற்றின ஒரு திங்கிங்கிறது வராதங்க. ராமச்சந்திர பிரபு எப்பவுமே செல்ஃப்லெஸ் தர்மம் தான் முக்கியம். தர்மம்ங்கிறது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும் இல்லையா. அப்பெல்லாம் வந்து இப்போ வாலிய வதம் பண்ணணும்னா ஐயோ இப்படி பின்னாடி இருந்து தாக்கினாரே அது சரியா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஆனா எது கிரேட்டர் குட்டோ அதை பண்ணுவார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்படிதான் தர்மத்தை பாலனை பண்ண முடியும். ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும், காலத்துக்கு தகுந்த மாதிரியும், இடத்திற்கு தகுந்த மாதிரியும் தர்மத்துடைய சூக்ஷ்மம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது, ரொம்ப ஈஸி கிடையாது தர்மத்தை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது வந்து. ஆனா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கிரேட்டர் குட் எதுவோ, நிறைய பேருக்கு எது வந்து நன்மை பயக்குமோ அதை பண்றதுதான் அந்த இடத்துல தர்மம் ஆயிடும். அதனால எப்பயுமே வந்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் லைஃப்ல அவர் பார்த்தாலும் எப்பவுமே தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதையே தத்பரமாக, அதையே உயர்ந்த குறிக்கோளாக கொண்டிருந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவரை நாம சரணாகதி பண்றோம். தர்மஸ்தாபன தத்பரராம், பக்திபராயண முக்திதராம், பக்திபராயண முக்திதராம். பக்தி பராயண, எவன் ஒருவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல பக்திங்கிறது தான், பகவான் கிட்ட பக்தி பண்றதுதான் என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள், அதுதான் என்னுடைய பிரைமரி லைஃப், அதுதான் என்னுடைய பிரெத், மூச்சு காத்தா யார் வச்சுட்டு இருக்கானோ அவர்களுக்கு முக்தியை வழங்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவளுக்கெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து நன்கு முக்தி அளிக்கக்கூடியவர். நம்ம பொதுவா என்ன ஆயிடுறது, பாக்கி எல்லா விஷயங்களும் இம்பார்ட்டண்டா இருக்கு, அதுல பகவான் மேல பக்தி பண்றதும் ஒரு விஷயமா இருக்கு. எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, எப்படி நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்யறோமோ, அந்த மாதிரி நமக்கு பகவான் இன்னொரு விஷயமாக இருக்கும் பொழுது அது வந்து நடக்கிறது இல்லை. ஆனா எவன் ஒருவன் பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பகவானை தான் பிரைமரியா வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நல்லா அனுகிரகம் பண்றார், நல்லா முக்தி கொடுக்கிறார். அவருடைய பூரா வாழ்க்கையில பார்த்தோம்னா எத்தனை பேரு, சபரி, அகல்யா மாதா, ஜட்டாயு இறந்தே போயாச்சு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பார்க்கும்பொழுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு வேலை இருக்கு, நான் போய் கண்டுபிடிச்சாகணும், சீதா மாதார எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல நின்னு அந்த அன்பை, தனக்காக உயிர் நீத்த ஜட்டாயுடைய ஈம சடங்குகளை தனது தந்தையாருக்கு செய்வது போலவே அங்க நின்று செய்து முடித்து விட்டு அப்புறமா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்டது அவருடைய வாழ்க்கை. எல்லார்கிட்டையும் எல்லாரும் தன்னிடம் செலுத்துகின்ற அன்பை நன்னா புரிஞ்சுப்பார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஒரு கதை கூட சொல்லுவா, அது வந்து வால்மீகி ராமாயணத்துல இல்ல, பட் ஆனா இது ரொம்ப பிரசித்தமான ஒரு கதை. இந்த சேத்து கட்டின்னு இருந்த போது அப்போ ஒரு அணில் வந்து தன்னால முடிஞ்சத பகவானுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில தன்னுடைய உடம்ப நினைச்சிட்டு அப்புறம் மணல்ல வந்து புரளுமா. அப்புறம் போய் அந்த பாலத்துக்கிட்டக்க நின்றுட்டு தன்னுடைய உடம்ப இப்படி ஆட்டுமா. அப்ப அது உடம்புல ஒட்டின்னு இருந்த மணல்லாம் அதுல விழுந்து அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு தன்னாலான கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது முயன்று செய்து கொண்டிருந்த போது எல்லாரும் பரிகாசம் பண்ணா. ஆனா ராமச்சந்திர பிரபு அதை தூக்கி தன் கையில வச்சுட்டு அதுக்கு தடவி கொடுத்து, நீ எனக்கு இவ்வளவு பண்றியே, எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இந்த பாலத்துக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் தெரியுமா, உன்னுடைய அன்பு
என்னை வந்து கண்டிப்பா இதுல வந்து வெற்றி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி அணில் கிட்ட கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. எல்லார்கிட்டையும் ரெசிப்ரோகேஷன். நம்ம இதுதான் பண்ண தவறிடுவோம். நம்ம கிட்ட யாரும் எத்தனையோ பேர் ரொம்ப அன்பு செலுத்துவா, ஆனா நம்ம கண்களுக்கு அது தெரியாது. நம்ம எத்தனையோ பேரை நம்ம வந்து யார கிரேட்னு நினைக்கிறோமோ அவ பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட உண்மையாவே அன்பு செலுத்துறவா கிட்ட ப்ராப்பரா ரெசிப்ரோகேட் பண்ண கூட நமக்கு நிறைய நேரத்துல தெரியாம போயிடும். மதிக்கணும். எல்லாருடைய அன்பையும் மதிச்சு, நீ யாராக இருந்தாலும் சரி, அவ எல்லாரையும் நம்ம நல்லா மதிக்க தெரியணும். எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். அவளுடைய லவ் ரெசிப்ரோகேட் பண்ண தெரியணும். அக்னாலேஜ் பண்ண தெரியணும். நம்மளும் திரும்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். அதான் நம்ம பகவானுடைய லைஃப்ல இருந்து கத்துக்கிற பெரிய பாடம். பக்தி பராயண முக்திதராம். யாரெல்லாம் யாருடைய பக்தியெல்லாம் ரொம்ப சின்சியரா, இன்டென்ஸா, ரொம்ப பகவானே யாரு புடிச்சுட்டு இருக்காளோ அவளை கண்டிப்பா கைவிட மாட்டார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. பேர்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை நாம் சரணாகதி பண்றோம். भक्ति परायण मुक्तिदराम। सर्वचराचर पालकराम, सर्वचराचर पालकराम. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது எல்லா உயிருள்ள உயிரற்ற அசைகின்ற அசையாத எல்லாமாகவும் இருப்பது பகவான் மட்டுமே. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த உலகத்துல அவதாரம் பண்ணும் போதே அவர் வந்து பிரம்மஸ்வரூபம். அவருடைய கல்யாண குணங்கள் பார்த்தோம்னா எல்லாரையும் நேசிப்பது, எல்லாரையும் தன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு அதான் ராமச்சந்திர பிரபு. அவருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எப்படி நிப்பாரோ அதே மாதிரி எல்லாருக்கும் தன்னுடைய கஷ்டத்தை கூட தாங்கிப்பார். ஆனா வந்து எல்லாருடைய கஷ்டத்தையும் அங்க தீக்கிறதுக்கு ஃபர்ஸ்டா நிப்பார். வந்து சர்வ சராச்சர பாலகராம், அனைத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுதான் ராமச்சந்திர பிரபுவோட வேலை. இப்போ நம்ம பகவத்கீதையில கூட பாக்குறோம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹ. பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற பகவான பார்ப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், வேத புத்தி எல்லாம் வந்து டிரான்சாக்ஷனல் ஆங்கிள் ஏதாவது வரலாமே தவிர, பட் உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா ஆழ்ந்த மனதுல எல்லாரையும் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பாங்க. ஒரு நாயா இருக்கட்டும், நாயை சமைச்சு சாப்பிட்றவனா இருக்கட்டும், நல்ல வேதங்களை எல்லாம் நன்கு கற்ற பிராமணனா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் பண்டிதர்கள் சம நோக்குடன் பார்ப்பார்கள். அதே போலதான் இப்ப நம்ம வந்து ராமச்சந்திர பிரபுவோட பக்தர்களா இருந்தோம், சீதாமாவையும் ராமரையும் நம்ம கெட்டியா புடிச்சிருந்தோம்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்ம இந்த கட்டுல இருந்து வெளியில வரணும். நான் வந்து என் பீப்புள் மட்டும்தான் எனக்கு முக்கியம், மற்றபடி வேற யாரும் முக்கியம் இல்லை. அவன் கெட்டவன், இவன் நல்லவன், இந்த பேத புத்தியெல்லாம் விட்டுட்டு எல்லாரைக்குள்ளாரையும் இருக்கிற பகவான பார்க்க தெரியணும். தெருவுல நடந்து போறோமா, ஒரு நாய்க்குள்ளார இருக்கிறதும் பகவான் தான். தெருவுல பூ விற்கிற பாட்டிக்குள்ளார இருக்கிறதும் பகவான் தான். எனக்குள்ளார இருக்கிற அதே பகவான் தான் அங்கே இருக்கார். பகவானை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா, நம்ம இப்போ ஒரு கார்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ஒரு நல்ல ஆக்டிவிட்டியா இருக்கும். வழியெல்லாம் நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ராமர், அதெல்லாம் ராமர். நம்ம பாக்குற மலை ராமர், நம்ம பாக்குற ஆறு ராமர், இந்த இடத்துல கடை வச்சிருக்கிற இந்த தாத்தா ராமர், இந்த செப்பல் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற பாட்டி ராமர், இந்த கோவில் ராமர். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம சொல்லி நம்ம மனசுக்கு சொல்லி சொல்லி பழகினோம்னா இன்னும் நல்ல எக்ஸசைஸா இருக்கும். நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டினா தேவையில்லாத துவேஷத்தை வளர்த்துக்கிறோம் யார்கிட்டயோ, இல்லாட்டினா ரொம்ப ஜாஸ்தியா பற்ற வளர்த்துக்கிறோம். அப்படி இல்லாம சம தர்ஷனத்தோட ஆபரேட் பண்றதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். சர்வ சராச்சர பாலகராம், பகவான் தான் அனைத்து உயிர்களையும் உயிரற்றவையும் அசைகின்ற அசையாத இந்த அத்தனை பிரபஞ்சத்தையும் பாலனம் பண்ணிட்டு இருக்கார், ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கார். சர்வ சராச்சர பாலகராம், சர்வபவாமய வாரகராம், சர்வபவாமய வாரகராம். உலகத்துல நம்ம எத்தனையோ உலக விஷயங்களை புடிச்சுட்டு இருக்கோம். இந்த அது மட்டுமல்ல, நம்மளுடைய பாடி மைண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப சத்தியம், இதுதான் நானு, இந்த உடம்பு தான், இந்த சரீரம் தான் நானு, இந்த மனசு தான் நானு, இந்த புத்தி தான் நானு அப்படின்னு நம்ம நிறைய புடிச்சுட்டு இருக்கோம். இவர்கள் தான் என்னுடையவர்கள், இதெல்லாம் என்னை சேர்ந்தது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை புடிச்சுட்டு இருக்கோம்.
அது மட்டுமல்ல, நிறைய உலக விஷயங்களை நம்ம போட்டு 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 இந்த உடமை மனசையும் கெடுத்து பயங்கரமா கஷ்டப்படுத்துறோம். நம்ம ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உலக விஷயங்கள், புலனின்ப பொருட்கள் எல்லாமே நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ உத்தமமான விஷயத்துக்கே அதான் கதி. அப்போ ராஜசிக்கா நம்மள கொண்டு போகக்கூடிய விஷயங்களை பத்தி கேட்கவே வேண்டாம். எத்தனையோ விஷயங்களை நோக்கி நம்ம ஓடுறோம். புதுசா படம் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, மால் வந்திருக்கு, புதுசா ட்ரெஸ் மெட்டீரியல் வந்திருக்கு, அதுக்கே நம்ம நிறைய நேரத்தை கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் அடிமை ஆகுறோம். இது இப்படி பண்ணிண்டாதான், இத சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி, இதுல படுத்திருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும், இதுதான் என்னுடைய ரூம், இது என்னுடைய டம்ளர், இது என்னுடைய தட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் நம்ம நிறைய பற்ற டெவலப் பண்ணிக்கிறோம். நம்ம மறந்து போயிடுறது என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் 3 விதமான லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு பந்தகத்துவம். இது எல்லாமே நம்மள பந்தப்படுத்துறது. இது என்னுடையது என்னுடையதுன்னு அது ஒரு நாளைக்கு காணா போச்சுன்னா பயங்கரமா பதறோம். ஐயோ எங்க போச்சு தெரியாது. அந்த பர்சுக்குள்ளார ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஆனா அந்த பர்ஸை எங்க வச்சோங்கிறது மறந்து போச்சு. அது என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண பர்சுனா அந்த பர்ஸை விட்டு தேடு 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 நாள் ஃபுல்லா டைமை வேஸ்ட் பண்ணி தேடுவோம். சோ இது எல்லாமே என்னன்னா நம்மள பந்தப்படுத்தும், நம்மள நிம்மதியா வைக்காது. எதையாவது நம்மளுடையது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதே நம்மளுடைய வேலையாயிடும். அதை ஜாகிரதையா வச்சுக்கிறது. ஒரு வீடு வாங்கினோம்னா சும்மா இல்ல, இந்த ஷோத்துல புதுசா பெயிண்ட் அடிச்சோம்னா கொஞ்சமா ஏதாவது பென்சில் பட்டுடுச்சுன்னா உடனே பதறி போயிடும். சோ பந்தப்படுத்துறது. அப்புறம் பார்த்தோம்னா துக்க மிஸ்ரத்துவம். எல்லாமே துக்கம் கலந்தவையா இருக்கு. பயங்கரமா எக்ஸைட் ஆறோம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. ஆஹா இது அப்படியே இருக்குமானா இருக்காது, முடிஞ்சுதான் போகும். ஒரு மூவிக்கு போனா கூட 2.5 மணி நேரம் தான். கொக்கோ கோலா வாங்கினா கூட அந்த டம்ளர் முடியிற வரைக்கும் தான். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் குடிச்சுட்டே இருக்க முடியாது. குடிச்சுட்டே இருந்தா செத்து போயிடும். ஒரு நாள் ஃபுல்லா கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் நமக்கு கிடையாது. அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு டம்ளர் குடிக்கலாம், 2 டம்ளர் குடிக்கலாம், அதுக்கு மேல குடிக்க முடியுமா? இது எல்லாமே லிமிடேஷன்ஸ் உள்ளது. துக்கம் கலந்தவை, பந்தப்படுத்துபவை, அனித்தியமானவை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. பிராண்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், நம்ம அழுதுன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்படி நம்ம ரொம்ப கட்டுண்டு இருக்கோம். ராகத்வேஷத்துல பயங்கரமா கஷ்டப்படுறோம். சர்வ பவ ஆமய. ஆமயன டிசீஸ், பயங்கரமான டிசீஸ். அதுல இருந்து வாரக்க நம்மை ப்ரொடெக்ட் பண்றது, நம்மள ரெஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறது. சர்வ பவ, பவானா இந்த சம்சார கடல். கடல்னு தான் சொல்லணும், கடருன்னுலாம் சொல்றது இல்ல. சொன்னாலே கடல் தான், சமுத்திரம் தான், சம்சார சாகரம் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த அனுபவிச்சா இன்னொரு விஷயம் வருது, இன்னொரு விஷயத்த அனுபவிச்சா அது 80 வயசு ஆனாலும் சரி அது குறையறதே இல்ல. ஆசைகளும் பற்றும் நம்மள பாடா படுத்துறது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார், பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு. பற்றற்றான் யாருன்னு கேட்டா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. எந்த விஷயத்திலையும் அட்டாச்மெண்ட்ங்கிற விஷயமே கிடையாது. யாரு மேலேயும் அதீதமான வெறுப்பும் கிடையாது. ராவணனை பார்த்து கூட அவரால் ஸ்மைல் பண்ண முடியும். இது என்னுடையது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போறா சீதாமாவும். ராமச்சந்திர பிரபுன்னு சொல்லும் போதெல்லாம் இங்க சீதாமாவும் அடக்கம் அதுல. அவளும் அதே மாதிரியான குணவதி தான். குணவானுக்கேத்த குணவதியா அம்பாள் இருக்கா, சீதாமா இருக்கா. சோ அவங்களுடைய பற்றற்றான் பற்றினை பற்றுக, அவங்கள புடிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த சம்சார சாகரத்துல இருந்து நம்ம வெளியில வர முடியும். பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ யாரோடைய கால்களை பிடிச்சா நீ இந்த சம்சார சாகர்ல இருந்து வெளியில வரலான்னு கேட்டா, பற்றற்றான் பற்றினை பற்றுக. ராமச்சந்திர பிரபுவினுடைய திருப்பாதங்களை நீ புடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவர் உன்னை வெளியில கொண்டு கரையேற்றுவார், முக்தியை அளிப்பார். அவரை பிடிச்சுன்னா மட்டும்தான் மத்த பற்றெல்லாம் நம்ம விடறதுக்கு நம்மளால முடியும் அப்படிங்கிறது இந்த நாமா. சர்வ பவாமய வாரகரம். வைகுண்டாலய சம்ஸ்திதராம் வைகுண்டாலய சம்ஸ்திதராம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட உண்மையான வாசஸ்தலம், உண்மையா அவர் வசிக்கின்ற இடம் என்னன்னு கேட்டா வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. வைகுண்டம்
பரமபதம் அப்படின்னு சொல்றோம். நம்ம மனிதர்களா பிறந்தவர்கள் உண்மையாவே அடைய வேண்டிய ஒரு நிலை, உயர்ந்த நிலை, சுப்ரீம் ஸ்டேட் என்னன்னு கேட்டா வைகுண்டம். பகவானுடைய திருப்பாதங்களை நாம சென்று அடையிறதுதான் உண்மையான வைகுண்டம். பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டா வைகுண்டத்துல இருக்கார். அதனாலதான் நம்ம யாராவது இறந்து போகும்போது கூட வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்லாம் சொல்லுவோம். பரமபதம், பகவான் இடத்துல சென்று சேர்ந்தார் அப்படின்னு. நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே நம்ம நல்ல குணங்கள் எல்லாம் நன்கு நிரம்ப பெற்று, நல்ல நம்ம கிட்ட பொறாமை இல்லாம தீய குணங்களை எல்லாம் நம்ம விட்டு, நம்ம கிட்ட இருக்கிற ஈகோவை தொலைச்சு, நல்ல விவேகம் வைராகியம்ல நல்லா சம்பாதிச்சு, இல்ல குருமுகமா நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு கற்று, ஸ்ரீமத் பகவத்கீதை, திருக்குறள் போன்ற நல்ல ராமாயணம் போன்ற நல்ல நூல்களை எல்லாம் நல்லா படிச்சு, நாம இருக்கிற வரைக்கும் தர்மப்படி தர்மத்தை அனுசரிச்சு, நம்மால இயன்ற உதவிகளை நம்ம சுத்தி இருக்கிற அனைவருக்கும் செஞ்சு, பகவானை தவிர வேற யாரையும் பிடிச்சுக்காம, உலக விஷயங்கள்ல ஆரம்பத்துல நம்ம நிறைய சார்ந்து இருந்தாலும் நம்ம மனசை தூக்கி பகவான் இடத்துல வச்சு, வேர்ல்ட் டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ், அங்கே இருந்து நமக்குள்ளார இருக்கிறதும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான், இருக்கிறது ஒரே வஸ்து தான், பிரம்மஸ்வரூபம் மட்டுமே, எனக்குள்ளார இருக்கிறதும் அதே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானம் தான் உண்மையாவே முக்தியை தரும். இதுதான் இந்த உலகத்துல வாழும் பொழுதே நாம நிலையான இன்பத்தை உணர முடியும். வைகுண்டம்ங்கிறது உண்மையாவே என்னன்னா நிலையான பேரின்பம். அந்த பேரின்பத்தை நாம் உணர முடியும். அப்புறமா இந்த பிசிக்கல் ஃபார்மை விடும் பொழுது உருவாருக்கமிவ பந்தனாத் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு வெள்ளரி பழம் நல்லா பழுத்தோன்னா அதனுடைய காம்பு ஜஸ்ட் ஒட்டின்னு தான் இருக்கும். அப்படி கை வச்சோன்னா அதை புடுங்கிறதுக்கான நீடே இருக்காது, அப்படி கையோட வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப அழகா இந்த உடலை விட்டு நம்ம பகவானோட ஐக்கியம் ஆகும்போது நமக்கு ஒரு கஷ்டமே இருக்காது, ஜீவன் முக்தனா இருப்போம். அப்புறமா விதேக முக்தியை அடைவோம். நம்ம சென்று சேர வேண்டிய, எப்படி ஒரு ஆறெல்லாம் எங்கெல்லாம் ஓடி என்னெல்லாமோ மலைகளை எல்லாம் தாண்டி, காடு மேடுகளை எல்லாம் தாண்டி, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து எப்படியோ எல்லாமோ வந்தாலும், பல பேருக்கு உதவி செஞ்சு ஒரு ஆறு எப்படியெல்லாமோ ஓடி வந்தாலும் அது சென்றடைய வேண்டிய இடம் சாகரம், கடல் மட்டுமே. இதே மாதிரி நம்மளும் போய் இறைவனோட ஒன்றரை கலந்து விடுவோம். ஆனா நம்ம வழியில போகும்போது நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்யணும். அதர்மமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, தர்மமா செய்யணும். எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கிருத்த கிருத்தியர்களாக நாம ஆகணும். என்னெல்லாம் செய்யணுமோ, இந்த மனித உடலை நாம பெற்றிருக்கிறோம், இதை கொண்டு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து நல்ல மன திருப்தியுடன் நாம இந்த சாகரத்தை, கருணா சாகரமாகிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை திருப்பாதங்களை சென்றடைவோம். வைகுண்டாலய சம்ஸ்திதராம் நித்யானந்த பதஸ்திதராம், நித்யானந்த பதஸ்திதராம். நித்யானந்த ஒரு நிறை உணர்வில் பரிபூர்ணமான ஆனந்தம், நித்யானந்தத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய, அந்த நிலையிலேயே எப்பவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை நாம சரணாகதி பண்றோம். யாருடைய கால்களை நாம பற்றினா நாமும் அதே நித்யானந்தத்தை உணர முடியுமோ, அமைதியான ஆனந்தத்தில் திளைக்க முடியுமோ, அவருடைய பாதங்களை நாம் பற்ற வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்ந்த காலத்திலேயே, இந்த உலகத்துல வாழும் பொழுதே கூட வெறும் சாட்சியா தான் இருந்தார். எதுக்குமே அவர் அலட்டின்றது கிடையாது. அவருடைய வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி வேற யார் வாழ்க்கையாவது கற்பனை பண்ணி கூட நம்மளால பார்க்க முடியாது. எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில. ஒரு நாளைக்கு தூக்கி மேல வச்சு உனக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரிங்க அப்பாங்கிறார். அடுத்த நாளே அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, நீ காட்டுக்கு போ. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 14 வருஷம். நம்ம சும்மா ஒரு 10 நாள் எங்கேயாவது போய் நம்ம ஒரு யோகா இதுக்கு போறோம், ஏதோ ஒரு விஷயம்னா 108 சாமான் தூக்கின்னு போவோம். யோகா கிளாஸ், யோகா கேம்ப் போறோம், நம்மளா தெரிஞ்சுதான் போறோம். ஆனா அங்க ஒரே ஒரு விஷயம், போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 10 நாளைக்கு சைலன்ஸ்ல இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் தூக்கின்னு போவோம். அத்தனை புஸ்தகங்கள், கொசுவலை, அது இது, ஓடோமாசு எல்லாத்தையும் தூக்கின்னு போவோம். அவ்வளோ பிளானிங் பண்ணுவோம். இந்த ஒரு 10 நாள் ராஜாவாக குழந்தையில வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஒரு ஓவர் நைட்ல நீ எல்லா சாமானையும் வச்சுட்டு போ, மர உரி தரிச்சுக்கோ, தலையில
ஆலம்பால் போட்டு நீ ஜட வச்சுக்கோ, கிளம்பி போ காட்டுக்கு. 14 வருஷம் இங்க வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இங்க என்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்களா அரண்யத்துல? ஒண்ணும் கிடையாது. கிளம்பி போ. அதுக்கும் அதே சாட்சியாக அதே ஸ்மைல் மாறாம கிளம்பி போகின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. என்ன ஆனாலும் சரி, யுத்தம் செய்யும் பொழுது கூட அவருடைய முகத்துல இந்த புன்னகை மாறாமல் இருந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்த்த அந்த பகவான். அவருடைய திருப்பாதங்களை நாம பற்றினோம் அப்படின்னு சொன்னா, நாமும் இந்த உடல்ல இந்த மனசுல நடக்கிற விஷயங்கள் எதுவும் நம்மை பாதிக்காம, இதோட நம்மள அட்டாச் பண்ணிக்காம, இதெல்லாம் மனதை சார்ந்த விஷயம். மனம் இப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப ஏறி குதிக்கும், ஒரு நாளைக்கு நம்மள கீழே பிடிச்சு தள்ளும். ஆனா இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனசு நான் அல்ல. இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இவையெல்லாம் எனக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டுள்ள வஸ்து. நான் பிரம்மஸ்வரூபம். நான் எப்பவும் அமைதி, ஆனந்தம், இதுதான் என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மால் ஐ, ஈகோவெல்லாம் ஷெட் பண்ணிட்டு பிக் ஐ, பிரம்மஸ்வரூபம் நான், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத நாம உண்மையாவே உணரணும். சொன்னா நம்ம இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய திருப்பாதங்களை நன்கு பற்றி கொள்வோமாக. நித்யானந்த பதஸ்திதராம். ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம். தர்மமா எப்படி வாழணும் அப்படின்னு கருணை கடலா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட இன்னல்களையும் புன்னகை மாறாமல் தாங்கி நமக்கு வழி காமிச்சு கொடுத்த அந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கும் சீதாமாவுக்கும் நம்ம திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணி அவர்களின் அருளிற்கு பாத்திரமாவதற்கு முயற்சி செய்யணும். இந்த நாமாக்களோட நாம ராமாயணம் பூர்த்தியாருது. இந்த நாமாக்களை ஒரு முறை பாடிட்டு இதை க்ளோஸ் பண்ணலாம். ஆயோத்யக ஜன முக்திதராம், விதிமுக விபுதானந்தகராம், தேஜோ நிஜமய ரூபகராம், संस्कृति बंध विमोचकराम, धर्म स्थापन तत्परराम, भक्ति परायण मुक्तिदराम, सर्वचराचर पालकराम, सर्वभवामय वारकराम, वैकुंठालय संस्थितराम, नित्यानंद पदस्थितराम, राम राम जय राजा राम, राम राम जय सीताराम, राम राम जय राजा राम, राम राम जय सीताराम। जय बोलो सीता समेत श्री रामचंद्र प्रभु जी की जय।